நான் பண்ண தப்பு இப்போ நான் ரியலைஸ் பண்றேன். ஐயோ எங்க அப்பனை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். ஐயோ யமகா வச்சிருந்தேன், கவாசிக்கு வச்சிருந்தேன், புல்லட் வச்சிருந்தேன். சின்ன டயரை பெருசாக்குறது, சின்ன ஆரணத்துக்கு போட்டு பெரிய ஆரணை மாட்டுறது, ஹேண்டில் பாருங்க தலைக்கு மேலே கொண்டு போகிறது, டெய்லி வெளியே போய் சாப்பிட்றது. நம்ம சம்பாதிக்கும் போது அதோட அருமை தெரியுது. வாழ்க்கையில் நான் அழுதது எங்கள் அப்பா தவறுனது தான். இந்த பீப்புள் உட்கார வச்சு ஒரு என்ட்ரி கொடுக்குற அளவுக்கு அப்படின்னா they are not people, they are gem. அவ வந்து என் கூட பிறக்காத தங்கச்சி. அது இன்னைக்கு எனக்கு நான் கண்டிப்பா ஸ்கூல் முடிச்சோடனே நீங்க தான் கூட்டிட்டு போகணும், சரியா? ஆளு தான் வக்கீலு, சேட்டை பயங்கரமா பண்ணுவாங்க. ஆனா நீங்க எத்தனை வருஷம் பழக்கம்? அண்ணன் வந்து ஒரு ரவுடி அப்படியே நடிச்சாரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. பாட்டி பயங்கரமான ஆளு. ஆமா. வெளியே விசாரிச்சு தெரியும். வீட்டுல மட்டும் எல்லாத்தையும் மிரட்டு பேசு. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எஸ், அண்ட் இந்த தருணம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். ஏன்னா ஃபேமிலி அது ஒன்று இருக்கும். ஆப்வியஸாக இவங்களும் உங்களுக்கு ஃபேமிலி தான். உறுதியா சார் யார்? இவர் வந்து நம்ம நண்பர். எல்லா தருணங்கள்லையும் ஓகே இருக்கிறாரு, இருப்பார், இருக்க போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே. அவள் வந்து என் கூட பிறக்காத தங்கச்சி. அது சீஸ் அன் அட்வொகேட். ஓகே, என்னோட வெல்விஷர், எல்லாமே கைடன்ஸ். லைக் எதாக இருந்தாலும் டப்புன்னு ரைட்டு தப்பு இல்லைண்ணே வேணுண்ணே வேணான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறவன். கரெக்டாக கைட் பண்ணுறது. ஆமாம். ஓகே. ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் பழக்கம் பண்ணுங்க? கிட்டத்தட்ட விஷால் படம் வந்துச்சுல. என்ன படம்? திமிரு. ஓ, திமிரு டைமில். ஓகே ஓகே. அப்போ வந்து அண்ணன் வந்து ஒரு ரவுடி ரவுடியா நடிச்சாரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. ரவுடி இதில் இது வந்து நானும் மதுரைக்காரன் தாண்டா அதுவா? எக்ஸாக்ட்லி. அப்போ காலேஜ் ஹவுஸில் தம்பி கடை வச்சுருந்தாப்புல ஒரு யமகால பங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி மதுரைக்காரை மாதிரி எட்டா செய்வாங்களோ அதே மாதிரி தான் போவார். எவ்வளோ திமிரா போகிறாரு பார்த்தியா அப்படின்னு நாங்கள் பேசிக்கிடுவோம். அப்போ இருந்தே இவரை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சிறு வயதுலேருந்து அவ்வளோ அழகாக இருப்பார். சிறு வயதுலேருந்தே இவர் வந்து ஒரு ஹீரோ தான். வண்டியை ரசித்து ஓட்டுவோங்கிறது. ஒரு நான் யமகா வச்சுருந்தேன், கவாசிக்கு வச்சுருந்தேன், புல்லட் வச்சுருந்தேன். ஓகேங்களா? இல்லாததை உருவாக்கணும். சின்ன டயரை பெருசாக்குறது, சின்ன ஆரணத்துக்கு போட்டு பெரிய ஆரணை மாட்டுறது, ஹேண்டில் பாருங்க தலைக்கு மேலே கொண்டு போகிறது, எல்லாம் அதான் சொல்கிறேன்ல. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது நீங்கள் சம்பாரிச்சு வாங்கினா நம்ம சம்பாதிக்கும் போது அதோட அருமை தெரியுது. அந்த அப்பா அம்மா இருக்கும்போது எனக்கு அது வாங்கி கொடுங்க, இதை வாங்கி நான் பண்ண தப்பு இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஐயோ எங்கள் அப்பனை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். ஐயோ மனுஷன் என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் மயம் கேட்குறான்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த விஷயங்கள், அந்த தருணங்கள்லாம் இப்போ நினைக்கும் போது அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. ஏன்னா நம்ம சம்பாதிக்கும் போது டயர் தேஞ்சிருச்சு, டயரை மாற்றணுமே. எங்கள் அப்பாட்ட அப்படி இல்லை, எங்கள் டயர் வேணும் அப்படின்னா டயர் வாங்கி கொடுப்பாரு. எங்கெங்கே தான் வர வைப்பார். எனக்கு தடை போட்டதே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாலே, ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே டெய்லி 500 ரூபாய்க்கு வெடி வாங்கி கொடுப்பாரு. தீபாவளிக்கு முன்னால் ஒரு மாதமாக நாங்கள் வெடி வெடிச்சிட்ருப்போம். சரிங்களா? எங்கள் அப்பா எனக்கு நண்பன் சொல்கிறத விட அவர் வந்து ஒரு எப்படி இருக்கணும்டா, இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு விதைச்சி விட்டார். அது சொல்லலை, விதைச்சி விட்டார். ஆமாம், நீ இப்படி இருடா, இப்படி போனால் அப்படி வரலான்டா, உங்களை அறிவு இருக்கா? நீங்கள் வாடம்மா, நீ இது இப்படி பண்ணுறா, வாடா அப்படின்னு அணைச்சி கூப்பிட்டு போகிறது. சரிங்களா? டெய்லி வெளியே போய் சாப்பிட்றது. சரிங்களா? அந்த மாதிரிலாம் வந்து எங்கள் அப்பா மோஸ்ட்லி ஆட்டோவில் தான் சுற்றுவார். ஓகே ஓகே ஓகே. அவர் கார் ஓட்ட தெரியும், பட் அவர் ஒரு வேணாடா வாடா அப்படின்னு சொல்லி ஆட்டோலேயே சுற்றுவோம். எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு ஆட்டோக்கு மட்டும், அன்றைய காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு ஆட்டோக்கு மட்டும் பெட்ரோல் போட்டு வாடகை 700 ரூபா கொடுப்பாரு ஒரு நாளைக்கு. 700 அந்த டைம்லேயே? ஆமாம், தட் வாஸ் ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக். அன்றைக்கும் வந்து ஆட்டோவில் தான் சுற்றுவார். அப்பா தவறுனது 99, 1999. என் வாழ்க்கையில் நான் அழுதது எங்கள் அப்பா தவறுனது தான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் என் தாய் கிழவியை நான் தங்கச்சி கூட தான் இருக்கா. தாய் கிழவியை பார்த்துட்ருக்கேன், அவளும் பார்த்துட்ருக்கா.
ஸோ எல்லோரும் பார்த்து போயிட்டுருக்கோம். தயவுசெய்து வீட்டில் இருக்க தாய் கல்வியை கை விட்டுறாதீங்க. திங்க போகிறது திருண்டு தான், தட்டு நிறைய வச்சு திங்க போகிறதில்ல, உங்களுக்கு கிடத்தா திங்க போகிறாங்க. அது கொடுக்குறது அந்த அன்பு கலந்த பாசத்தோடு கொடுங்களேன். நீங்கள் எம்முன்னு கொடுத்தாலும் கொடுத்துட்ட மாதிரி ஒரு 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 பக்குவம் வரும். அதனால் வந்து உங்களை சுமந்தவங்கள தயவுசெய்து அவங்கள சுமையாக நினச்சிடாதீங்க. பாயிண்ட் ஓகே அம்மா. இப்போ 28 இயர்ஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஏன்னா ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் கம்பேர் பண்ணுறேன்ல, என் வயசு தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நீ படித்த ஸ்கூலில் நான் இப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என் வயசு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிங்கும்போது இப்போ நான் ஒரு 7 இயர்ஸாக நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுலேயே நான் யோசிப்பேன், நான் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு. இந்த 28 இயர்ஸ் அந்த ஹடில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் ஃபேஸ் பண்ணது. இல்லை 20 இயர்ஸாக கூட பார்க்காம சொன்னதை கேட்டிருக்கலாம், இல்லை உங்களோட பழகின டைம்ல இருந்து நீங்கள் அதை பார்த்துருந்துருக்கலாம். நிறைய துரோகங்கள் இருந்திருக்கும், அவமானங்கள் இருந்திருக்கும். அது அந்த மொமெண்ட்டை தாண்டினது எப்படி ஷேர் பண்ணுவார் அவர்? ஷேர் பண்ணும்போது அண்ணா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான், பேசுகிறவன் பேச தான் செய்வான், அவன் வாய் அடிக்கிறதுக்கு நீ காதை முடிக்கும். எத்தனை வருஷம் அப்படி ஸ்டார்ட்லேருந்து அப்படி தான் இருக்கு. ஆனால் இன்னும் இந்த திஸ் பாயிண்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் திஸ். மேடம் வந்து சத்தம் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கா பார்த்தீங்களா, இது வந்து சீஸ் எ மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நிறைய விளம்பரங்களுக்கு வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீ எனக்காண்டி நீ என்ன பேசுனே அதை நீ பேசுகிறப்ப மம்மி ரெடிமேட்ஸ், குட்டி குழந்தைங்க ஆடு, ஆமாம் அதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப பேஷனாக இருந்தது. பட் ஆஃப்டர் அட்வொகேசி சூஸ் பண்ணதுக்கப்புறம், அட்வொகேட் ஆனதுக்கப்புறம் அது போகிறது கம்மியாயிடுச்சு. ஏய் நீ பொறுக்காட்சிக்குள்ளே போனாலே இது குரல் வரும், நீ சொல்லு. இப்போ பேசுங்க நிமிஷம். வாங்கம்மா வாங்க, டெல்லி அப்பளம் அதெல்லாம் நீங்க தான் இல்லை, அந்த வாய்ஸை நீ சொல்லு, அந்த வாய்ஸ் சிரிக்காம சொல்லு. வாங்கம்மா வாங்க, 10 ரூபாய் தான் டெல்லி அப்பளம், அந்த மாதிரி. ஸோ இட் கோஸ் ஆன். அப்புறம் குழந்தைங்க வாய்ஸ்லாம் வரும். மம்மி இன்னைக்கு டாய்ஸ் வேணாம். ஸோ அந்த இன்னைக்கு எனக்கு நான் கண்டிப்பா ஸ்கூல் முடிச்சோடனே நீங்க தான் கூட்டிட்டு போகணும், சரியா? அப்படி சரி அந்த குட்டி குட்டியா இட் கம்ஸ். ஓகே ஓகே. என்னைய கௌரவப்படுத்தின என் தங்கச்சியை நான் கௌரவப்படுத்தணும். அந்த ரீதியில் தான் பேக் ஸ்டேஜில் நின்றால நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் தட். இல்லை எனக்கு பண்ண தங்கச்சின்னு சொல்கிறீங்கல்ல, என்ன பண்ணாங்க, என்ன நல்லது? என் கூட பிறந்தவ இருக்கா, அவளும் கேட்பா, இவ கேட்பா, அவள் கொண்டு வந்துடுவா. நான் சொல்ல புரியுதா? இவங்க கொண்டு வர முடியாத காரணம் என்ன, ரொம்ப தூரம் இருக்காங்க. ஓகே ஓகே. இவ பொசுங்க ஏ சிக்கன் போட்டிருக்கேன் வந்துரு, இல்லைண்ணாப்பா நான் வரல, நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சி. இந்த பக்கி வந்து 2 பக்கி, அது அந்த 2 பக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பக்கியும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒன்றும் இல்லை பிரதர், ஒரு ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூபாய்க்காண்டி சொல்லுவார்ல, ஆனால் நீ போகிற இல்லை இந்த இதை வச்சுக்க எதுக்கியா அப்படின்னா என்ன நீ வைனே. மோஸ்ட்லி க்ளோஸ்னா இவங்க தான் மதுரையில் இல்லையா? இஃப் எனி திங் ஒன்றும் இல்லை, ஒரு பொருட்காட்சி போகிறோம், ஒரு சர்க்கஸ் போகிறோம், டிக்கெட்டு கிடைக்கிது அப்படின்னா தங்கச்சி ரெடியாக வந்துரு. ஒன்றும் இல்லை, என் படம் எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் சரி வந்துருங்க ராஜா. ஓகே ஓகே. ராஜா ஒரு வலி தலைவலின்னு சொல்லி வீட்டில் படுத்தக்கூடாது, வெறுப்பாயிருவேன். வர்ற அத்தனை வேலையும் போட்டு வந்துடும். இது நிறைய தடவை வந்து கோட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் வந்திருக்கு, அச்சு நீர் அனுப்பிட்டு. ஆமாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஆமாம் ஆமாம், அதை கட் பண்ண மாட்டேன், இதை கட் பண்ண மாட்டேன். அது வந்து ஒரு அவங்க ஆத்துக்காரர் கூட தெரியாது. அண்ணே அண்ணே மாமாட்ட சொல்லிடுறாங்கண்ணே, இவர் தலைவை வந்து பில்டிங்காக போய் கட்டிட்டு இருப்பேன் மனுஷன். ஓகே சரிங்களா? அதனால வந்து அந்த ஸ்கூலுக்கு கட்டடிச்சிட்டு போவாங்கல்ல சினிமாக்கு, அந்த மாதிரி கோட்டை கட்டடிச்சிட்டு வந்துடுறது. 2வது முறை அதே மாதிரி நம்ம தங்கச்சியும் அதே தான். அதான் சொல்கிறேன், ஐ எம் பிளஸ்ட். நட்புன்றது என்னன்னா வந்து ஒன்றும் இல்லை, இந்த 2 பேர்கிட்டையோ இல்லை அவகிட்டே சொன்னால் கூட, என் தங்கச்சிகிட்ட சொன்னால் கூட, பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்னா பெட்ரோல் வாங்கிட்டு வருவாங்க. மாப்பிள்ள நான் வந்து மாப்பிள்ள இந்த ஹலோ 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 அடுத்த நாள் பார்த்தேன், என்ன இல்லை மாப்பிள்ள இந்த டவர் சரியாக கிடைக்கல அப்படிம்பாங்க. நழுவி ஓடுற இடத்துல வந்து சரிங்களா என்னை தழுவி கொண்டு போயிட்டுருக்காங்க இதெல்லாம். ஓகே, அது வந்து நான் வந்து இப்போ வாழ்த்திட்டு இருக்காங்க, இவங்களால தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு பேச தெரியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க, சரியாக பேச தெரியாது எனக்கு. சேட்டை பயங்கரமாக பண்ணுவாங்க. ஆளு தான் வக்கீல், அவங்க அடிச்சு பூந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. இவளும் சரி, இன்னும் அந்த ஜெனிஃபர் தங்கச்சி அவளும் சரி. பிரதர் இப்பதான் அவை அடக்கமா இருக்காங்க, நீங்க தனியா அவங்க 2 பேரையும் விட்டு பாருங்க.
பேசவே படிக்கிறாருண்ணே அவரு. பேசுங்கப்பா. This is the first experience for Yeah, them. புரியுது. They are not cinema people. They are real people. Okay, the thing is பேசுங்க. ஆர்டர் வந்துருச்சு, ஆர்டர் ஏதோ வந்துருச்சு. சொல்ல வராருப்பா, சொல்லுப்பா. ப்ளீஸ். எப்போ இருந்து பழக்கம்? எந்த வருஷத்துல இருந்து பழக்கம்? ஒரு 10 years 10 years. ஓகே ஓகே. ஒரு டெக்கேட். விளங்கிரும். வீட்டுல மட்டும் எல்லாத்தையும் மிரட்டு பேசு. வாடி 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 பேசுடி. வாடி வாடி வாடி. நீ வந்து அடுத்து இந்த மாதிரி ஏதாவது பேசுன்னு டக்குன்னு மைக்கத்துக்கு கையில கொடுத்து அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து அவர்கிட்ட இப்ப இது ஆக்ஷன், அது ரியாக்ஷன். கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க வந்து அந்த அண்ணா உங்கள்ட்ட ஜென்ரலா கேக்குறாங்க, அண்ணா வந்து நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க, இங்க வச்சிருக்கீங்களா, இங்க ரைட் சைடு பாக்கெட்ல, லெஃப்ட் சைடு பாக்கெட்ல, பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. லெஃப்ட் சைடு பாக்கெட்ல வச்சிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாக்கெட் சொன்னா பாக்கெட்டே வச்சிருக்கேன். அண்ட் ஃபேமிலியில் கேட்ட மாதிரி தான், நீங்களும் ஆப்வியஸாக ஃபேமிலி தான். இப்போ அண்ணனோட அந்த ஜேர்னி ஒன்று இருக்குது. அது வந்து அது எத்தனை தடவை கேட்டாலுமே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஆச்சரியத்தை ஏற்படுத்தி சர்ப்ரைஸ் ஆக்கக்கூடியது. அந்த கஷ்டத்துலேருந்து அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது. ஹவ் வாஸ் இட்? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஒரு சூப்பர் ஹாப்பினஸ் வந்துருக்குல்ல, ஃபேமிலிக்குள்ளேயும் சரி உங்களுக்குள்ளேயும் சரி? எப்படின்னா ரொம்ப பல வருஷமா எதிர்பார்த்த ஒரு வெற்றின்னு சொல்லலாம். வெற்றின்னு ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாகவே சொல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இதை ஃபீல் பண்ணுறோம். எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, எவ்வளோ ரோல்ஸ் ஆனால் பண்ணியிருக்காங்க. இந்த ரோல் வந்து இவ்வளோ தூரம் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, அதில் வந்து அவர் ஆக்ட் பண்ணாருன்றதை காட்டிலும் அந்த ரோலில் அவர் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். எத்தனை பேரோட ஒரு மனசாட்சி அவர் வெளிக்கொண்டு வந்தாருன்றது இப்போ இருக்க ரீச்சில் வந்து அது நல்லாவே வெளிப்படையாக தெரியுது. நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யாராவது ஒருத்தனாவது சொல்லுங்கடா, நான் தான் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொன்னதுக்கான ரீச் வந்து உண்மையான வெற்றி தான். ஆக்சுவலாக அண்ணா ரொம்ப வருஷமாக தெரியும். இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வந்து இன்னும் ரொம்பவே அண்ணாவை நல்லா தெரியும். அப்போது இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்றது வந்து உங்களுக்கு பர்சனலாக தெரியும். பர்சனலாக சொல்லுவேன். என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்றது இப்போ மக்களை வந்து அண்ணாக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸில் வந்து ஓவர்வெல்ம்டு. உண்மையிலே சொல்லணும்னா, ஏய் இதுக்கு தாண்டா அந்த மனுஷன் காத்துட்டு இருந்தாரு. ஸோ தட் ஃபீல் ரியலி இஸ் a வெரி பிக் சக்ஸஸ் அண்ணாக்கு. இவரு ஹஸ்பண்ட் கார்த்திக், அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஆமாம், பில்டிங்காக கட்டுறவர். நீங்கள் சொல்லுங்கள் அண்ணனோட சக்ஸஸ். வாழ்க்கையில் இனி அடுத்து எப்படி போகணும், யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கின்றது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். எப்படி சொல்லுவீங்க? அவர் சொன்ன மாதிரி இப்போ பின்னால் குத்துறவங்க தான் நிறைய பேர் துரோகிகள் தான், நண்பர்கள் தான். எல்லாருமே இன்றைக்கி அவரை ஒரு லெவலில் கொண்டு போகிறது இன்றைக்கி நண்பர்கள் தான், உங்களை மாதிரி ஒரு நண்பர்கள் தான். ஸோ அந்த மாதிரி சொல்லுவீங்க. இப்போது நாங்கள் பார்த்தது ஒரு இப்போ தாய்களி ஃபஸ்ட் ஷோ பார்த்தோமோ இல்லை ஏதோ ஒரு ஷோ பார்க்கும்போது இந்த அண்ணனோட சீன் வரும்போது எங்களுக்கு வந்து ஓகே ஒரு சீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சீனில் ஒரு ஆக்டர் இருக்கார் அப்படின்னு இருக்கும். அவர் அந்த பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கனெக்ட் ஆகுறது எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஒரு ட்ராவல் ஒன்று இருக்கும். இந்த ஆன் ஸ்க்ரீனில் ஒரு பிக் மூமெண்ட் ஒன்று வருது. அந்த மூமெண்ட் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தாய்களி படத்தில்? வேறு லெவல். கண்டிப்பாக பேசப்படும் சொல்லி எல்லாருமே நாங்கள் முன்னாடி சொல்லிட்டோம், அதே மாதிரி பேசப்பட்டுட்டு இருக்கு. இப்போ அது செம்ம சந்தோஷம் இல்லை? கண்டிப்பாக. ஷார்ட்டாக பேசணும், ஷார்ப்பாக பேசணும். அவர் கத்தி மாதிரி எப்படி வேணாலும் வீசலாம். ஓகே. ஆனால் அவரோட இந்த இடத்துல அவரோட தன்னடக்கத்தை காமிக்குது. பாட்டி பயங்கரமான ஆள். ஆமாம், வெளியே விசாரிச்சு பார்த்தா தெரியும். பார்ட்டி வந்து இங்கே வந்து அவையடக்கமாக கேமராக்கு முன்னால் இருக்கனால அந்த பேஸ்மெண்ட்டு ஸ்டாங்கு பாடி வீக்கின் பாயிண்டில் அது நடந்துட்டுருக்கு. நம்ம பிள்ளைய வெளியே விசாரிச்சு பாருங்க, கொல்ல பேரை கதற விட்டுருக்காரு. ஆனால் உங்களுக்கு இப்போ வால்யூம் கொஞ்சம் ஏற்றணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அண்ணன் வந்து ஜெயிச்சது வந்து நான் ஜெயித்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. 28 வருஷம் நானும் சினிஃபீல்டில் தான் இருக்கேன், நானும் சினிமாவில் தான் இருக்கேன். நான் ஒரு 56 படம் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்னும் வெளியே முகம் வரல. ரஜினி சார் கூட நடிச்சிட்டேன், உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வேட்டையரில். ஓகே, சார் கூட தான் நிற்பேன் ஏசையா, தெரியாது. ஓகே. அதனால் இப்போ இறைவன் மேப்பிரிவில் நடிச்சுட்டு தான் இருக்கோம். பண்ணி முடிச்சாச்சு. சுல்லான் சார் சாரு கூட பண்ணியிருக்கேன், ஆனால் அவரு தனியாக நான் வந்து போலீஸாக தான் பண்ணியிருக்கேன். 56 படத்துலையும் போலீஸாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ சொல்லுவார், கூப்பிட்டேன்ட்டுலாம் போயிட்டு இருக்காது, உனக்கு என்ன வருதோ அதை செய், டைலாக் இருக்கா அப்போது அறிவுரை சொல்லுவார். சரிண்ணே சரிண்ணே. ஆனால் நான் போயிட்டு தான் இருப்பேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி அவரை பார்த்து இனிமேல் நான் போகணும். ஸோ அது ஒரு தைரியத்தை கொடுத்துரு. எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ இல்லை.
சரத்குமார் அண்ணன் கூட தான் இருந்தார் அவர் பாண்டியன் ஹோட்டலில். மதுரை பாண்டியன் ஹோட்டலில் அவர் வந்து தங்கினாருன்னா அண்ணன் தான் வந்து அவருக்கு ஸ்பெஷலாக வந்து இது பண்ணுறாரு. அந்த அளவுக்கு அன்னை மாதிரி தான் இருப்பார். இவரை பார்த்தா எங்கள் அண்ணனை பார்த்து தேவையில்லை. அவர் இப்போ இல்லை, அதுக்கப்புறம் இவர் தான் எங்கள் அண்ணன். அந்த அளவுக்கு எனக்கு அண்ணன்டா தம்பிடா. ஓகே. ஆனால் இப்போ சாதாரணமாக இந்த பீப்புள் இப்போ உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு அப்படின்னா They are not people, they are gem. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நான் கேட்க வருது அதுதான். இப்போ ஏதோ ஒரு மொமெண்ட்டில் நமக்கு அப்படி பர்சனலாக கனெக்ட் ஆகிருப்பாங்கல்ல. ஏன்னா ஒரு பிலீஃப் ஒன்று வந்திருக்கும், இவங்க கரெக்டாக இருக்காங்க நம்மகிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்கும்ல. எந்த இன்சிடென்ட் இவங்க கூட கனெக்ட் ஆகி? அதாவது நீங்கள் ஒரு 10 வருஷம் பழகணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும் நடிக்கிறானா நிஜமாக இருக்கானான்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு அனலைஸ் பண்ணலைன்னா அப்புறம் நம்ம இத்தனை வருஷம் ஆகி வயசே என்ன பிரயோஜனம்? மூளைக்கு வேலை கொடுக்கணும்ல, உட்காந்து ஏமாந்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் வந்து இப்போ தூரமாக வரும்போது கூட நாங்கள் அப்படியே பார்த்துருவோம், எதுக்கு வரான்ற அளவுக்கு கணிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து இனிமேல் வந்து இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், இனிமேல் வந்து எனக்கு நிறைய நட்புகள் வரும், நிறைய உறவுகள் வரும். அவங்க கூட நான் வந்து பாசமாக இருப்பேன், பிரியமாக இருப்பேன். ஆனால் என்றைக்குமே வந்து ஹார்ட் டு ஹார்ட் அந்த ஒரு டச்லேயே இருக்கிறவங்க இவங்க. ஓகே. ஏதாவது இன்சிடென்ட் இருக்காங்க உங்களோட கனெக்ட் ஆனதுக்கான மிக முக்கியமான காரணம் ஏதாவது இருக்கா? இல்லை பிரதர், உதவி செஞ்சால் தான் வந்து நட்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட நட்பு தான். அது 10 தடவை கேட்கும் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அண்ணே சாப்பிட்டீங்களாண்ணே, அண்ணே கோட்டில் இருக்கனே, நீ என்ன வேலையை பாரு, அண்ணே சாப்பிட்டீங்களாண்ணே, இவர் அடுத்து மாமா சாப்பிட்டீங்களா மாமா இவர். ஸோ த திங் வந்து நமக்கு சாப்பாடு ஊட்டி விட வேணாம், அந்த ஒரு பாசம் இருந்தாலே போதும். அது வந்து நடிப்பா நட்பா அது வந்து யூ கான்ட் எக்ஸ்பிரஸ் ஆர் யூ கான்ட் எக்ஸ்பிளைன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீலிங். ஓகே. இறுதியாக 3 பேர்ட்ட நான் கேட்குறது, நீங்கள் அண்ணனுக்கு ஒரு டிப்பு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு என்ன டிப்ஸ்னா, அண்ணன் இன்னும் கொஞ்சம் உஷாரா இருண்ணே, அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ நம்ம நல்ல இடத்துக்கு வந்துட்டோனே இன்னும் நல்லா ஏன் இருப்போம். அவ்வளோ சொல்கிறீங்க? ஏன்னா அந்த வலியும் கஷ்டமும் வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் தெரியாது, சரிங்களா? இப்போது அவருக்கு என்ன, அவன் நடிகன், அவன்கிட்ட என்ன கேட்டாலும் இருக்கு, அவன் என்ன கஷ்டப்பட்டுருக்க போகிறான், அது எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துக்கு அந்த டைமில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புன்றது வந்து கடவுள் வந்து எப்போ ஏற்படுத்தி கொடுக்குதோ அப்போ தான் ஜெயிக்க முடியும். இத்தனை வருஷத்துலேயுமே வந்துட்டு அண்ணன்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன்னா, ட்ரை பண்ணுறதை நிப்பாட்டிடாத. நிறையா கனவு காணணும். அப்துல் கலாமை விட நம்ம அதிகமாக கனவு காணணும். நான் இன்றைக்கி நைட்டு டிஃபெண்டரில் இறங்க வேண்டாம், 100 நாள் சொல்லு, 100வது நாள் நடக்கும். பச்சை கலர் ஹெலிகாப்டர் வாங்கணும், சீரியஸா பிளானிங்லாம் பயங்கரமா வச்சிருக்கோம். பிங்க் கலர்ல அடிக்கிறோம், பறக்குறோம், பிளானிங் இருக்கு, நடக்கும். கடவுள் கண்டிப்பா கொடுப்பாருங்க. ஒரு வார்த்தை கூட என் மாமன் ஜெயிச்சிட்டான், அவ்வளோ. அது ஓகே. நீங்க அவர் உடம்ப வந்து நல்லா பார்த்து ஹெல்த் அதுதான் முக்கியம். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஹெல்த் முக்கியம். ஏன்னா அவர் அங்கே இருக்கிறதுனால அது அவருக்கு தெரியுது. அது இல்லை, நம்ம வாயை கட்டுப்படுத்துறது சீரியஸா அது. ஆனால் இதை சீரியஸாக எடுத்துக்கணும். தட் இஸ் த. அடுத்து பிரதர் சுல்லான் சேது தேயா சார் படம் வரப்போகுது, பேசப்படும். பரத் சாருக்கும் இவருக்கும் தான் மெயின். ஓகே பேசப்படும். ஓகே ஓகே. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சுல்லான் சேது நீங்களே என்கிட்ட பர்சனலாக சொன்னீங்க எப்படி வந்திருக்கு அப்படி. கைத்தட்டல் தேட்டரில் அதிரும். சூப்பர். வெயிட் பண்ணுறோம் அதுக்கு. தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு மட்டும் வேகமாக வராரு. வணக்கம். எஸ்கே பாரு என்ன அவனே.